Hi friends, நான் தான் உங்களோட கரண் குமார். இது உங்க எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம கரூர்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து வெஜ் கண்டென்ட் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேனல்ல வந்து இனிமேட்டுக்கு அதிகமாக வெஜ்ஜும் வரும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க ஒரு ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாரியங்கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அண்ட் இந்த ஹோட்டலோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நான் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி வந்து பெருசாக வந்து வெரைட்டிஸ் இல்லாட்டியும் இவங்க கொடுக்குற வெரைட்டிஸ் வந்து சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது உண்மையாங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து நம்ம அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஃபுட்டு தான் இருக்குது. லைக் புரோட்டா, பொங்கல், பூரி, இட்லி, தோசை வெரைட்டிஸ். நம்ம வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுக்கிறதுனால வந்து இட்லி வந்து தீர்ந்துடுச்சு. அண்ட் பூரியுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நம்ம இப்போ அவங்ககிட்ட வந்து இவங்களோட பொங்கல் அண்டு புரோட்டா வாங்கியிருக்கோம். அண்ட் தோசை வெரைட்டி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரெண்டையும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது உங்ககிட்ட சொல்லிடலாம். முக்கியமான விஷயமே வந்து காலையில் நேரமே வந்து டிஃபன் ஐட்டம் இத்தனை வெரைட்டிஸ் வந்து கோயில் பக்கத்திலே கிடைக்குதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட புரோட்டா போயிடுவோம். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெஜ் ஹோட்டல். ஸோ வெஜ் குருமா தான் இருக்கும். காலையிலேயே வந்து கறி குழம்புலாம் கேட்கக்கூடாது. குருமா வந்து நல்லா இருக்குது. அதாவது வந்து ரொம்ப சூப்பர் இல்லாமல் டீசெண்டான ஒரு நல்ல குருமா. சூடாக சாப்பிட்றப்ப வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. வந்து 3 வகையான சட்னி கொடுத்துருக்காங்க இங்கே. அது ஒரு மெயினான ஹைலைட்டு காலையிலேயே. மூணு வகையான சட்னியோட சாப்பிட்றப்ப வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து புரோட்டாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பொங்கலை பாருங்கள். ரொம்ப எல்லோயிஷாக வந்து கோயிலில் கொடுக்குற பொங்கல் டெக்ஸ்சரில் இருக்குது. அதை கொடுத்துருக்க சாம்பார் நம்ம பரட்டிடுவோம். சூப்பரான பொங்கல். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்க்குறப்ப வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி மாதம் வந்து கோயிலெல்லாம் பொங்கல் காலையில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பொங்கல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இவங்களோட பொங்கலுக்காகவே இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட பொங்கல் கூட வந்து நம்ம தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடுவோம். ஏன்னா பொங்கல் சாம்பாருக்கு அடுத்து பொங்கல் தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். சட்னி மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனாலுமே வந்து பொங்கலுக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணால் பொடி தோசை வந்துடுச்சு. காலையிலேயே நம்ம வந்து பொடி தோசை சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாய் பொங்கலுக்கு போயிடுவோம். எனக்கு வந்து பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே. அடுத்து இந்த பொடி தோசை பாருங்களேன். ஃபுல்லாக பொடி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட்டு கணக்காக எடுத்துருக்காங்க. சாம்பார் வாங்கிடுவோம். சாம்பார் வாங்கிட்டு சாப்பிடுவோம். சுட சுட இருக்குங்க எல்லாமே. ஸோ காலையில் நேரமே வந்து சாம்பார் குருமா எல்லாமே வச்சிடுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட வரப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான க்ரௌடு. நிறைய பேர் பார்சல் காலையிலேயே வாங்கிட்டு போனாங்க. அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு சாம்பார் வச்சு போயிடுவோம். சரியான சூடாக இருக்குது. பெஸ்ட்டு.
இந்த பொடி தோசைக்கும் இவங்களோட சாம்பார் வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்கு. அடாடா, இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து இவங்களோட சைட் டிஷ் சட்னிஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் சேர்த்து ட்ரை பண்ணிடுவோம். ஃபுல்லாக பிஸியாக இருக்குது ஹோட்டல். ஸோ ஃபேன் இல்லாமனால வேர்க்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் தோசைக்கு இந்த சட்னி ரெண்டுக்கும் சூப்பராக இருக்குது. அது வந்து புதினா சட்னியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. என்னொன்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, திக்கான கன்சிஸ்டன்சியில் இல்லை. மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இவங்களோட தக்காளி சட்னி. தக்காளி சட்னியில் அப்படியே புரட்டி எடுத்தாச்சு. சூப்பரான தக்காளி சட்னி. பட் இது எதுவுமே தேவைப்படாமல் வெறுமனே இந்த சாம்பாரோட இந்த தோசையை சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே மாவு வந்து புளிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வந்து சாப்பிட்றப்ப வந்து நல்லா முருகலாக இருக்கவும் சூப்பராக இருக்குது சாம்பாருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ண வேண்டியது உங்களோட பொங்கலும் எங்களோட தோசை வெரைட்டிஸும் வச்சுங்க. அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட்டு முடிக்கிறப்பே கரெக்டாக அடுத்து ஆர்டர் பண்ண வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக ஆர்டர் பண்ணது ஊத்தாப்பம். ஆக்சுவலி இது வந்து பெருசாக இருக்கும், நம்ம வந்து சின்னதாக இவங்ககிட்ட கேட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறையா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஆனியன்லாம் நிறையா போட்டு இங்கே பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி கலரே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ன்ட் கலரில் இருக்குது. நல்ல ஒரு மொத்தமாகவும் இருக்குது ஆனியன் ஊத்தாப்பம். நல்லா வேர்த்து விறுவிறுக்க வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப வேர்க்குது இன்னைக்கு. இது வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப ஹீட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஊத்தாப்பத்து மாதிரி நம்ம சாம்பார் ஊற்றியாச்சு, சட்னிஸும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இவங்க ஊத்தாப்பத்தோட சாம்பாரை பரட்டிடுவோம். சூடாக இருக்கு. நல்லா இருக்கு, பட் வந்து மொத்தமாக இருக்குது. ஸோ வந்து சாம்பாரோட மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஊத்தாப்பம் ஓரளவுக்கு ஆவரேஜானது, ஏன்னா வந்து மொத்தமாக இருக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே. இது கூட வந்து இந்த சட்னிஸ் ட்ரை பண்ணிடுவோம். புதினா சட்னி, நல்லா இருந்துச்சு. அடுத்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தக்காளி சட்னி. எனக்கு இது பெருசாக அந்தளவுக்கு வந்து தோசைக்கு செட் ஆகலை, பட் சாம்பார் நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு அவுட்டரில் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் எப்போ இருந்துச்சு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசுகிறேன். ஸோ பாய். ஸோ நம்ம சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம என்னென்ன சாப்பிட்ருந்தோங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எதிர்பார்க்க முடியாது, காமனாக எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிற மாதிரி ஒரு டிஃபன் தான் கிடைக்கும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்பயே வந்து லேட்டானதுனால வந்து இட்லிலாம் தீர்ந்து போச்சு. ஆக்சுவலி நம்ம போன பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 போல் போயிருப்போம். அதுக்கே வந்து இட்லி தீர்ந்து போச்சு, அந்த பூரியுமே ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு. ஸோ நம்ம அவங்ககிட்ட பொங்கல் தோசை வெரைட்டிஸ் வாங்கியிருப்போம், அப்புறம் பரோட்டா வாங்கியிருப்போம். எனக்கு இவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சது, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்களோட பொங்கல். இவங்களோட பொங்கல் உண்மையாலுமே நம்ம வந்து மார்கழி மாதம் கோயிலில் கொடுக்குற பொங்கலுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டில் சூப்பராக கொடுக்குறாங்க. ஆஃப் பொங்கலே வந்து நான் அவ்வளோ குவான்டிட்டி கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தோசை வெரைட்டி, அது கூட கொடுக்குற சாம்பார், இவங்க தோசைக்கும் சாம்பாருக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் இவங்ககிட்ட பொடி தோசை வாங்கியிருந்தேன், அந்த பொடி தோசைக்கும் இவங்க சாம்பாருக்கும் வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த பொங்கலையும் இந்த தோசையும் வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வெஜ் கண்டென்ட் கரூரில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்குமார். பாய்.